Welcome back to TNPSC Leaders Academy. Group 2A மெயின்ஸோட கட் ஆஃப் இதுவா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 100% அறிவியல் முறையில் இந்த வீடியோவை எடுத்துட்டு போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க குரூப் 2A மெயின்ஸ் எழுதக்கூடிய மாணவரா இருந்தா இந்த வீடியோ முடியும் போது நீங்க எப்படி பிளான் பண்ணி 2A மெயின்ஸுக்கு படிக்கணும், எத்தனை கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்ற அளவுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் எடுத்துக்கலாம். முதல் பாயிண்டா நம்ம பண்றது என்ன சார் அப்படின்னா டைம் கன்சப்ஷனை எடுத்துக்கிறோம். மொத்தம் 4 பாயிண்ட் நான் வச்சிருக்கேன். இந்த 4 பாயிண்டையும் அசஸ் பண்ணி முடிக்கும் போது கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத 100% உங்களுக்கு புரிய வச்சிடலாம். டைம் கன்சப்ஷன் அப்படிங்கிறது எங்க சார் சொல்றேன் அப்படின்னா பேப்பரை கம்ப்ளீட் பண்றது. 200 கேள்விகள் நம்மளுக்கு இருக்கு. இந்த 2A மெயின்ஸ்ல பேப்பரை கம்ப்ளீட் பண்றதே மிக மிக கடினமாக இருக்க போகுது. அதுக்கு வேலிடேஷனை நான் என்ன சார் சொல்றேன் அப்படின்னா கிராமர்ல இருந்து நமக்கு 60 கேள்விகள் இருக்கு, ரீசனிங்ல இருந்து 40 கேள்விகள் இருக்கு, ஜிகேல இருந்து 100 கேள்விகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. இந்த 200 கேள்வியையும் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு 3 மணி நேரங்கள் தான் கொடுத்திருக்காங்க. ஏன் சார் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது, கடைசியா ஒரு 10 to 20 கேள்விகளை கேள்வியை படிச்சு பார்க்காமையே தான் OMR ஷேர் பண்ண போறாங்கன்னு சொல்றேன்னா கொஸ்டின்ஸ் மொத்தம் 3 கேட்டகரியில இருக்கும். ஈஸி, மீடியம், டஃப். ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் 20% என்னவா இருக்கும், டஃப்பான கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 100 கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னா 20 கேள்விகள் சரியாக படித்திருக்கிற மாணவனால மட்டுமே தான் பதில் சொல்ல முடியும். அப்ப ஒவ்வொரு இதுலயும் 20% டஃப் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு 40 கேள்விகள் என்னவா சார் இருக்கு, டஃப் கேட்டகரியில வருது. இந்த டஃப் கேட்டகரி கொஸ்டின்ஸை பதில் சொல்றதுக்கு கண்டிப்பாக டைம் அதிகமாக ஆகும். அதனால 200 மார்க்குக்கு நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்றது சரியானதா இல்ல எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணணுமா அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார் டிசைட் பண்ண போகுது அப்படின்னா டைம் கன்சப்ஷன். ரெண்டாவது பாயிண்டா நம்ம எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு குறைந்த அளவிலான நேரம் தான் இருக்கு. நமக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி தேர்வுன்னு தெரியும். மிக குறுகிய காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா 2A மெயின்ஸ் நடக்க போகுது. அப்ப சிலபஸ் கம்ப்ளீஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை சதவீதம் சார் செஞ்சிருந்தா சரியாக இருக்கும் அப்படின்னா 80% சிலபஸ் தான் மாணவர்களால செய்ய முடியும் அப்படிங்கிறது உதாரணம். சரியான டெஸ்ட் பிளான், சரியான ஸ்டடி பிளான் இருந்தா உங்களால என்ன சார் பண்ண முடியும், 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நம்ம வச்சுக்கலாம். இருந்தாலும் சிலபஸை தோராயமாக அனைத்து மாணவர்களுமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டைம் எவ்வளவு சார் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள 80% சிலபஸை முடிச்சாலே அது பெரிது அப்படின்னு எடுத்துப்போம். ரைட்டா? சிலபஸையே கம்ப்ளீட் பண்ணல, அட்லீஸ்ட் 2 டைம் ரிவிஷன் பண்ணியிருந்தாதான் நமக்கு கான்பிடன்ஸே பில்ட் ஆகும். ஏன்னா 200 கேள்விகள் இருக்கு. 200 கேள்விகள்ல நான் எல்லாத்தையுமே சரியாக பதில் சொல்லணும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 முறை ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இந்த மாணவர்கள் கேட்டகரியை எவ்வளவு சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா 25% ஆஃப் த மாணவர்கள் 2 முறை ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க தேர்வுக்கு முன்னாடியே. ரைட்டா? நம்ம எல்லா மாணவருமே என்ன சொல்லல 80% தான் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லல. அதிக அளவிலான மாணவர்கள் 80% சிலபஸை தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 2 டைம் ரிவிஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா 25%. அப்ப 25% அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் 5500 மாணவர்கள் என்ன சார் பண்ணியிருப்பாங்க, 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 2 முறை ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய டேட்டா. 25% ஆஃப் த மெயின்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு. அடுத்து டெக்ஸ்ட் பிராக்டிஸ் நீங்க பண்ணியிருக்கணும். ரைட்டா? வாரத்திற்கு ஒரு தேர்வு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றதாவே எடுத்துக்கிட்டா கூட நமக்கு கரெக்டா 6 வாரங்கள் தான் இருக்கு. அப்ப 6 பிராக்டிஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மாணவர்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போ OMR ஷேர் பண்றதுக்கான பிராக்டிஸ் என்னவா சார் இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருந்திருக்கும். அப்ப டெஸ்ட் டே அன்னைக்கு அவங்களுக்கு சேலஞ்சஸ் ஏற்படும். ரெண்டாவது பாயிண்டா நம்ம அனலைசிஸ்க்கு எடுத்துக்கிட்டது குறுகிய காலகட்டத்திற்குள் ஒரு மாணவனால என்ன சார் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், அறிவியல் முறையில எவ்வளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதை பார்த்துக்கிட்டோம். ரைட்டா? 5500 மாணவர்கள் 25% மெயின்ஸ் கேண்டிடேட் அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதல் சிறப்பாக எடுத்துக்கலாம்.
மூணாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸ் இருக்கு. வெறும் 200 கேள்விகளுக்கு மட்டுமே மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ண போறது இல்ல. மாணவர்களுக்கு என்ன சார் சேலஞ்சஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் எடுத்திருக்காங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்ல 40 மார்க்ஸ் எடுக்கணும், இல்ல 40% ஆஃப் த மார்க்ஸ் எடுக்கணும். இரண்டுமே என்னதான், ஒரே மார்க் தான், 40 மார்க் எடுத்திருக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் என்ன சார் ஆயிருக்கு, 10% மாணவர்கள் இதுல தேர்ச்சி அடைய போறது இல்லை. ரைட்டா? நீங்க நம்பளைனாலும் சரி, இதுதான் உண்மை. தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ரிக்டான எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இதற்கு என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னா யூபிஎஸ்சில வருடம் லாங்குவேஜ் பேப்பர்ல, அதுலயும் தமிழ் பேப்பர்ல குறிப்பாக 10% மாணவர்கள் தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மாணவரை ஃபில்டர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனா டிஎன்பிஎஸ்சிக்கு தான் அது சாதகம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க. இந்த 40 மார்க் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலா ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். என்னென்ன கேள்விகள் வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். பேப்பரை கம்ப்ளீட் பண்ற டெக்னிக் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே சேர்த்து தான் என்ன சார் பண்ணும் அப்படின்னா 40 மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து என்ன சார் சேலஞ்சஸ் அப்படின்னா இந்த சேலஞ்சஸை யாருமே கால்குலேட் பண்ண மாட்டீங்க. ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் நிறைஞ்சு இருக்கக்கூடிய நேரம். டிசம்பர் 31, ஜனவரி 1 என்ன சார் அப்படின்னா நியூ இயர் ஃபெஸ்டிவல். ரைட்? அடுத்து பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்ப சார் ஆரம்பிக்குது அப்படின்னா 13ல ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் என்ன சார் ஆயிடுது அப்படின்னா பொங்கல் ஃபெஸ்டிவல். ஒரு மாணவன் படிக்கணும்னு நினைச்சா கூட இந்த 8 நாட்கள்ல என்ன சார் பண்ண முடியாது அப்படின்னா திறம்பட படிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். உங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கீங்க, இல்ல நீங்க வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற கால்குலேஷனை எல்லாருமே எடுத்துதான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 நாட்கள் என்ன பண்ண முடியாது, ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸா இருக்கு, நீங்க சரியாக படிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கீங்க. ரைட்? நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் குறுகிய காலகட்டமா இருக்கு, சிலபஸ்ல அதிக டீடைல்டான டாபிக்கை நீங்க படிச்சாகணும். நமக்கு மெயின்ஸ்ல 2 பேப்பர் இருக்கு. ஒரு பேப்பர்ல எடுக்கக்கூடிய மார்க்கை வந்து நம்மளுடைய தேர்வுக்கு ரிசல்ட்டுக்கு கால்குலேட் பண்றாங்க. ஒரு பேப்பரை பொறுத்த வரைக்கும் 40 மார்க் எடுக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ப்ராப்பரான மெட்டீரியல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் இருக்குமான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாயிண்ட் 4ல நான் என்ன சார் சம்மரைஸ் பண்ண போறேன் அப்படின்னா தேர்வு அன்னைக்கு செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு இருக்கும். ரைட்டா? ஓஎம்ஆர் டைமிங்கிறது என்ன சார் பண்ணியிருக்கோம், 20 நிமிடங்கள் சாலிடாக நீங்க ஓஎம்ஆருக்கு எடுத்துக்கிட்டே தான் ஆகணும். ஆல்ரெடி பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். 3 மணி நேரம் தான் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு பகுதியையும் நம்மளால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுல எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸா இருக்க போறது ஓஎம்ஆரை ஷேர் பண்ணக்கூடிய டைமிங். இந்த டைமிங்ல மாணவர்கள் என்ன சார் செய்வாங்க அப்படின்னா சரியாக குறிக்காம தவறுதலை ஏற்படுத்தி சரியான கேள்விக்கு பதில் சொல்ல தெரிஞ்சும் தவறாக பதில் சொல்லுவாங்க. இதுல சர்டைன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன சார் ஆகும் அப்படின்னா குறையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பயம் என்ன சார் அப்படின்னா பிரிலிம்ஸ் லெவல்ல மட்டுமே படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மெயின்ஸ் ஆங்கிள் கேள்விகளை கேட்கும் போது அங்கேயும் என்ன சார் ஆகும், இந்த கேள்விகள் தான் வருமா வராதா அப்படிங்கிற குழப்பத்துல மாணவர்கள் பதில் சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் இல்ல அக்யூரசி குறையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. மெயின்ஸ் லெவல்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அடுத்து மென்டல் ஸ்ட்ரென்த். சில மாணவர்கள் என்ன சார் பண்ணுவாங்க, ரீசனிங்ல இருக்கக்கூடிய 40 கேள்வியை நான் முடித்தால் மட்டுமே தான் அடுத்த பகுதிக்கு போவேன்னு இருப்பீங்க. ரைட்டா? அப்ப ரீசனிங்ல எளிமையான கேள்விகள் வந்தால் கூட 30 to 40 செகண்ட் என்ன சார் ஆயிடும் அப்படின்னா நீங்க பதில் சொல்றதுக்கு எடுத்துக்க வேண்டிய தேவை ஏற்படும். இது கிராமர் கேள்வி கிடையாது. கிராமரை பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சரை குறிக்கிறதுக்கு. ரீசனிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ராப். உங்களுடைய நேரத்தை அது களவாட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப 30 to 40 செகண்ட் எடுத்துக்கிட்டா கூட சாலிடாக 30 நிமிடங்கள் எதற்கு சார் போயிடும் அப்படின்னா ரீசனிங்க்கு போயிடும். ரைட்? இந்த 4 பாயிண்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப என்ன சார் கட் ஆஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை அமைத்தது தான். ரைட்? அவ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 70 கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ரைட்டா. பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஜிகேல 75 கேள்விகள் வரும். அது இல்லாம மேக்ஸ்ல 25 கேள்விகள் வரும். இதுலயே 70 கேள்விகள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் தான் என்னவா இருப்பாங்க, டாப்பரா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகளும் ஜிகேவாக இருக்க போது. அப்ப 70 கேள்விகளுக்கு மேல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்க டாப்பரா இருந்தாதான் முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ரைட். கிராமர்ல நமக்கு 60 கேள்விகள் இருக்கு. இந்த 60 கேள்விகள்ல டஃப்பான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி. ரைட்டா. அப்ப 50 கேள்விகள் என்ன சார் சொல்லலாம், மாணவர்கள் சரியாக பதில் சொல்லலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 40 கேள்விகள் வரப்போது. டைம் லிமிட், அடுத்து தெரியாத கணக்குகள் இல்ல தெரிஞ்சே தவறாக பதில் சொல்லக்கூடிய கணக்குகள் அப்படிங்கிறது ரீசனிங்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப 40 கேள்வியில 30 கேள்விகளை என்ன சொல்லிடுவாங்க, சராசரி மாணவர்கள் பதில் சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா ஆவரேஜா இந்த தேர்வுல எவ்வளவு சார் மதிப்பெண்கள் எடுக்க முடியும் கேள்விகளை பொறுத்து அப்படின்னா 150 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியும். ரைட்டா. நாம் 1 2 3 4 அப்படின்னு பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஒரு அளவுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கரெக்டான ப்ரிப்பரேஷன் 150 கேள்விகளை பதில் சொல்ல முடியும். ரைட் சார். நமக்கு என்னவா இருக்கு, 5500 மாணவர்கள் அதை செய்வாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அப்ப 5500 மாணவர்களும் என்ன சார் அப்சூம் பண்ணிக்கலாம், 150க்கு அரவுண்ட் எடுப்பாங்க அப்படிங்கறத வச்சுப்போம். அப்ப கட் ஆஃப் என்னவா சார் இருக்கும் அப்படின்னா 160 கேள்விகள்ல இருந்து 165 கேள்விகளாக இருக்கும். இத பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அப்ப நம்மளுடைய அந்த மேஜிக் நம்பர் என்ன சார் அப்படின்னா 160 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா உங்களால தேர்வுல வெற்றி கொள்ள முடியும். இந்த வீடியோவை உங்களுடைய சக ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. யாரெல்லாம் 2A மெயின்ஸுக்கு தயாராகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.